பெர்னதத் என்ற சிறுமிக்கு தொடர்ச்சியாக காட்சியளித்தார். பிப்ரவரி 25ஆம் நாள் காட்சியில் மரியன்னையின் கட்டளைப்படி பெர்னதத் ஒரு இடத்தில் தோண்ட அங்கு நீரூற்று பீரிட்டெழுகின்றது. அதுவே பின்னாளில் ஓடையாக மாறி இன்றும் திருப்பயணிகளின் நோய் நீக்கும் அற்புத சுகமளிக்கும் இடமாக திகழ்கிறது. இன்றும் எண்ணற்ற நோயாளிகள் லூர்து நகருக்கு வந்து அற்புத சுகம் பெற்று செல்கின்றனர். லூர்து அன்னை திருவிழா கொண்டாடப்படும் பிப்ரவரி 11ஆம் நாளைத்தான் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் உலக நோயாளிகள் தினமாக தேர்ந்தெடுத்து 1992ஆம் ஆண்டிலிருந்து நாம் கொண்டாட வழிவகுத்திருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல, நோயுற்றோர் மீது இயேசு கொண்டுள்ள மனநிலையை நாமும் பின்பற்றுவோம். இயேசு ஒவ்வொருவர் மீதும் அக்கறை காட்டி அவர்களின் துன்பங்களை பகிர்ந்து அவர்களின் இதயங்களை நம்பிக்கை வாழ்வுக்கு அழைத்தார். இன்று நம் குடும்பங்களில் நோயுற்றோர், வயது முதிர்ந்தோர் ஆகியோருடன் நேரம் செலவழிக்க தயங்குகின்றோம். ஆனால் நோயுற்ற நம் சகோதர சகோதரிகளுடன் உடனிருப்பது, அவர்களுடன் நாம் நேரம் செலவிடுவது மிக மிக புனிதமானது என்கிறார் நம் திருத்தந்தை. முதல் வெள்ளிக்கிழமைகளில் குருவானவருடன் நோயாளிகளுக்கு நற்கருணை கொண்டு செல்வது, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயுற்றோரை தேடி சென்று சந்திப்பது, நோயுற்றோருக்காக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது போன்ற நோயில் போசுதல் அருளடையாளங்கள் மூலம் நாம் பெற்ற அனுபவத்தை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அன்னை மரியாயின் பரிந்துரையால் நம் பாவங்களுக்கு மன்னிப்பும் நோய்களுக்கு குணமடைதலும் வாழ்வில் தூய்மையும் பெற மன்றாடுவோம். அன்னை காட்டிய ஜெபவழி நடந்து இறைவனின் அருளால் புதுவாழ்வு பெற முழு மனதுடன் இந்த திருவிழா ஆராதனையில் பங்கேற்போம். தூதுவன் வாழ்த்துரை ஏற்றாய் நீ, தூய நல்லாமை நீயை அளிப்பாய் நீ.
நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான். உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான். உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான். காலம் தோறும் கண்ணின் மணி பொற்காக்கும் தெய்வமே. சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் இறைவனே. என் இயேசுவே, அவையும் நீ தர வேண்டுமே. என் தெய்வமே, அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் என்னை சிறவில் ஓடுமே. அம்மாடி நேரம் உந்தென்ற காற்றில் என் ராகம் தலை போடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப நேரம் தலை போடுதே. ஒரு கணம் என் அருகினில் நீ அமரும் போது ஒரு யுகம் உம்மை தினம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம். ஒரு கணம் இந்த அருகினில் நீ அமரும் போது ஒரு யுகம். உம்மை தினம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம்.
கன்னிமரியே நீ பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரின் உதரத்தை தாங்கினீர். அல்லேலூயா. படைத்தவரை பெற்றெடுத்தீர், இனியும் என்றென்றும் நீ கன்னியாகவே இருக்கிறீர். அல்லேலூயா. தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உலகை இன்று காணாயோ. தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. பறந்து விரிந்த உலகம் படைத்தவன் நன்கு இதயம். உயர்ந்து விரிந்த வானம், பரந்த அது பரந்தோறும். எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும். மின்னிடும் மீன்களும் ஒளிதரும் கதிரும், மின்னலும் தன்னொளி நிலவும். என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு. என்னென்ன அழகு, எங்கெங்கும் பெருகு. இயற்கையை அழகு, இன்பம் அள்ளி பருகு. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. நிறைந்த அன்புடை நெஞ்சம், நிலவன ஒளி தரும் அறிவும். மலர்ந்த முகந்தனில் அழகும், மங்கா தரைகளின் தளமும். என்றென்றும் உழைக்கும் தன்மான மாதர், எங்கெங்கும் ஒன்றாகும் கரங்கள். நீதிக்கும் நேர்மைக்கும்
படைத்துறை பெற்றெடுத்தீ எனினும் என்றும் நீர் கன்னியாக இருக்கிறீர். அன்னையும் கடவுளாகிய ஆண்டவராலே நான் சீர்வதிக்கப்பட்டீ உன் வழியாக வாழில் உடலில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே.
அன்னையும் கடவுளாய் ஆண்டவராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடையாக மாடி மூழ்கி நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படக்கூடாது, உட்கார்ந்தே இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் புரிதலும் ஆசிரிய பரிசுத்த நற்செய்திகளுக்கு வாசகர். ஆண்டவரை மாற்றி உமக்கே. 2 வருஷம் லூக்காஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். மறுபடியும் கேட்டுருங்க. லூக்காஸ் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 27, 28. இயேசு இதை சொல்லிக் கொண்டிருக்கிற போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருத்தி, உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுந்த கொங்கைகளும் பேறு பெற்றவையே என்று குரலெடுத்து கூறினார். உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுந்த கொங்கைகளும் பேறு பெற்றவையே என்று குரலெடுத்து கூறினார். இயேசுவோ ஆயினும் கடவுளுடைய வார்த்தை கேட்டு கடைபிடிப்போது அதிலும் பேறு பெற்றவர்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினர் பாவனீங்குவதாக இயேசுவின் மீது இரக்கமாய் வருவார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ திருவிழாக்களை உலக திருச்சபையானது கொண்டாடி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த திருவிழா மிக மிக முக்கியமானது. மாதாவையை பொறுத்த மட்டிலே வேதாகமத்திலே வருகின்ற முக்கியமான காட்சிகள் எல்லாமே ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. சிறுவன் ஓடினான். அந்த அம்மா மடியில் உட்கார்ந்து ஒரு செய்தியை சொன்னான். என்ன செய்தின்னு தெரியாது, அவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். இதே போல வேதாகமத்திலே சமரசமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவர் இயேசுவாக இருக்கலாம். ஒரு செய்தியை சொல்கிறார். லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே, அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உடனே என்று எந்த சமரசம் சொல்லிச்சு? எந்த சமரசு யாருக்கு சொல்லிச்சு? கப்ரியேல் தூதர். கப்ரியேல் தூதர் செய்தியை சொல்லக்கூடிய மிக்கேல் அதிதூதர் பசாசோடு போராடக்கூடியவர். ரஃபேலானவர் வழிகாட்டக்கூடியவர், நோய்களை குணமாக்கக்கூடியவர். இந்த கப்ரியேல் தூதர் சொன்ன அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உடனே. வார்த்தை எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்து வந்தது. நாம் ஓடி ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். ஆனால் சம்மதமானவர் வந்து மாதாவுக்கு செய்தியை சொல்லுகின்ற ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சி. அதே போல சூசியப்படுத்த சொல்லிச்சு. லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பிள்ளையை தாயும் தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போர் குழந்தை துளைக்க ஏதோடு தேடப் போயினார். செய்தி, முக்கியமான செய்தி. அந்த செய்தி சொல்லிவிட்டால் இயேசுவை கொண்டிருப்பார்களே. அதனுடைய ஒரு முக்கியமான செய்தி அருளவருடைய நற்செய்தியிலே கடைசி பகுதியிலே 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். கல்லறைக்கு மரியம் அதிலே நான் ஓடுகின்றார். ஓடி பார்க்கின்ற நேரத்திலே அங்கே இயேசு அவருக்கு வெளிப்பட்டு அவனோடு பேசுகிறார். நான் உயிர்த்து விட்டேன், என்னுடைய சகோதரருக்கு சொல்ல. இதேபோல எம்மாவூஸ் சீடர்கள், லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கணும். எம்மாவூஸ் சீடர்களுக்கு கூட நடந்து செல்கின்றார். அப்பதை பிடிக்கும்போது மறைத்து விடுகிறார். அந்த ஒரு காட்சி ஒரு செய்தியை சொல்வதற்காக, உயிர்த்த பிறகு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்காக அந்த செய்தியை சொல்லப்படுகிறது.
அன்னை கன்னிமரியாளை பார்க்கின்றோம். அன்னை கன்னிமரியாள் யார் என்றே தெரியாது, இயேசுவும் யார் என்றே தெரியாது. அந்த நேரத்திலே ரோமை அரசாங்கம் நிர்வாகம் செய்தவர்கள் ஏறக்கூடிய 337 ஆண்டுகள் ரோமை பேரரசு ஆட்சி செய்தது. அந்த நேரத்திலே 10 வேத கலாவணிகள் நடந்தன. கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட, லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட மோசமான காலம் 10 வேத கலாவணிகள். வேத கலாவணிகள் என்று சொல்லுகின்ற போது நீ கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவனை கொண்டு விடுவார்கள். நீ கிறிஸ்தவன் என்று சொன்னாலே கொண்டு விடுவார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் அத்தனை பேருமே இயேசுவுடைய நாமத்தை அழிக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ரோமை பேரரசு அத்தனை பேருமே இயேசுவுடைய நாமத்தை அழிக்க வேண்டும். அது இயேசு யாரா? நான் ரோமை பேரரசு தான் இருக்க வேண்டும், இந்த ரோமை இயேசு யார் என்று சொல்லி அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அப்போஸ்தலப்படியிலே 5ஆம் அதிகாரத்தில் கமாலியல் ஒருவர் இருக்கிறார். இந்த கமாலியல் சொல்லுகின்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாமத்தை அழிக்க முடியாது. இது மனிதனிடமிருந்து வந்தது என்றால் அழிந்து போகும், ஆட்டோமேட்டிக்கா இது அழிந்து போகும். இது கடவுளிடமிருந்து வந்ததென்றால் உங்களால் அழிக்கவே முடியாது, விட்டுவிடுங்கள். அந்த காலத்திலே பரிசேயர்கள் அதிகமாக படித்தவர், மிக கெட்டிக்கார ஒரு பெரிய ஹை லெவல்ல இருந்த ப்ரொஃபசர் யாரெல்லாம் கமாலியல். சின்னப்பன் அவருடைய பாதத்தடியில் தான் உட்கார்ந்து படித்து 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 தன்னுடைய கடிதத்திலே 13 கடிதங்கள் எழுதினார். இன்னைக்கு சின்னப்பன் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு மேதை என்று சொல்லுவார். அதை விட மேலாக இருக்கக்கூடியவர் அந்த கமாலியல். இப்படி செய்திகளை சொல்லுவதற்காக காட்சிகள் நடைபெறுகின்றன. அன்னை கன்னிமரியாளை பற்றி தொடக்கத்தில் இயேசுவை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 200 ஆண்டுகளாக அன்னை கன்னிமரியை பற்றி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. அந்த இயேசு யாருடா இது யார், இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாரு. ஆனால் இயேசுடைய பெயரில் அழைக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் ஒருவன் போய்விட்டால் 11 பேர் துடியாக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய உயிரே போனாலும் பரவாயில்லை பயப்பட்டு சொல்லுவார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலே சொல்லுவார், ஐயா போதிக்க கூடாது, இது இயேசுவை பற்றி போதிக்க கூடாது என்று சொல்லுகின்றீர்களே, இயேசு கடவுள், அவர் சொல்வதை கேட்கவா, நீங்கள் சொல்வதை கேட்கவா? எங்களை அடித்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் சரி, கைது செய்தாலும் சரி, சிறையிலே அடைத்தாலும் சரி, எங்களை என்ன செய்தாலும் சரி, இயேசுடைய நாமத்தை நாம் போதித்தே ஆக வேண்டும். இதுதான் என்னுடைய கட்டளை. மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார், 15ஆம் வசனத்தில் உலகம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை நம்புங்கள். அதே நேரத்தில் ஒரு சில புதுமைகள் அங்கே நடந்தன. மாயப்புறம் அரளப்புறம் ஆலயத்துக்கு சொல்லுகின்ற போது அங்கே ஒருவர் முடக்குவாதத்தாலே இருக்கின்றார். 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பிச்சை கேட்கின்றார். வெளியே பொருளோ என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே எழுந்து நட என்று சொல்லவில்லை. எழுந்து நடக்கின்றார். கூட்டம் அதிர்ந்து விடுகிறது. ரோமை பேரரசு அதிர்ந்து விடுகிறது. பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூட்டம் அதிர்ந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே இயேசுவை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் நூற்றாண்டிலே 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் கழித்து இயேசுவை தாயை பற்றி நினைக்கிறார்கள். ஒரு பங்கு தந்தை இங்கே வந்திருக்கின்றார், அந்தோனிதாஸ் என்று வந்திருக்கின்றார். சாமி, உங்களுக்கு என்ன பற்றி மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, சாமி உங்களுக்கு தோணுது, சாமி உங்க அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா
பேரு எது கேட்கிறார்கள் ஃபீட்பேக் எனக்கு வேணும். எனவே அதனுடைய அடிப்படையிலே அன்னை கனிமரியை பற்றி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் யோசிக்கின்றார்கள். இயேசு பரிசுத்தமானவர். அப்படி என்றால் அன்னை கனிமரியை பரிசுத்தமானவர். திருச்சபை அதுவரை ஒன்றுமே சொல்லவில்லை. அன்னை கனிமரிக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கிறார்கள், புதிய ஏவை. பழைய வாழ்வுடைய வழியாக பாவம் இந்த உலகத்திலே வந்தது. அதிகாரம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே. எனவே அன்னை கன்னிமரிக்கு புதிய ஏவை என்று பெயரை கொடுக்கின்றார்கள். 5ஆவது நூற்றாண்டிலே கிபி 431 அன்னை கன்னிமரிக்கு பழைய பெயர் தேவமாதா. கன்னிமரி சொல்லுவோம். அந்த நேரத்தில் தொடக்கத்தில் தேவமாதா, அந்த தேவமாதாங்கிற பெயரை 431 எனவே அதன் பிறகு வளர்ச்சியை பார்க்கின்றோம். 8ஆம் நூற்றாண்டிலே அன்னை கன்னிமரி மாசுபடாதவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இயேசுவிடத்திலே பாவம் இல்லை. அப்படி என்றால் அன்னை கன்னிமரியிடத்திலே பாவம் இருக்க முடியாது. பாவம் இருக்கிற இடத்திலே இயேசு இருக்க மாட்டார். இயேசு இருக்கிற இடத்திலே பாவம் இருக்காது. ஒளி இருக்கிற இடத்திலே இருள் இருக்காது. இருள் இருக்கிற இடத்திலே ஒளி இருக்காது. செல்ஃப் கான்ட்ராடிக்டரி என்று சொல்லுவார். செல்ஃப் கான்ட்ராடிக்டரி என்று சொல்லுவார்கள். ஒன்று சதுரம் இருக்கணும் அல்லது வட்டம் இருக்கணும், ஏதோ ஒன்றுதான் இருக்கணும். ஆணாக இருக்கணும் அல்லது பெண்ணாக இருக்கணும், ஏதோ ஒன்றுதான் இருக்கணும். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். இயேசு இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது. அன்னை கன்னிமரியே இயேசுவை பெற்றெடுத்தார். அவரிடத்திலே பாவம் இல்லை. எபிரேயர்களுடைய திருமுகத்திலே 4ஆவது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய புத்தகம் மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. சின்ன பிள்ளைகள் அப்பல்லோ அப்படிங்கிறவர் எழுதினார். நீங்கள் வாசிக்கிற நேரத்திலே பார்க்கின்றோம். இந்த சின்னப்பர் எபிரேயர்களை அதில் இருக்கவே இருக்காது. ரோமருக்கு எழுதியிருக்கும், குருந்தியருக்கு எழுதியிருக்கும், கலாத்தியருக்கு எழுதியிருக்கும், கொலோசியருக்கு எழுதியிருக்கும், பிலிப்பியருக்கு எழுதியிருக்கும் இருக்கும். ஆனால் எபிரேயருக்கு எழுதிய திருமணத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமணம் அது அப்பல்லோவுடைய சீடர். அதுக்கு பின்னால் அப்பல்லோவுடைய சின்னப்பருடைய சீடர் எழுதினார். சின்னப்பருடைய சீடர் எழுதி அந்த 4ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பாவம் தவிர எக்ஸப்ட் சின், பாவம் தவிர மற்ற அனைத்து மீதனை போன்றார். அப்போ இயேசுவிடத்துல பாவம் இல்லை. அவரை பெற்றெடுத்து அம்மாவிடத்தில் பாவம் இல்லை. இயேசு மாதாவினுடைய வயிற்றிலே இருக்கிறார் என்றால் அந்த வயிறு, அந்த உயிர், அந்த அங்கம் எல்லாமே பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப டெத் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குருவான், ஒரு சபையை சேர்ந்த குருவான் சொல்கிறார். டெபினிட் நான் சொல்றேன், மாதா பாவம் இல்லாமல் உற்பவித்துவேன். எல்லோருக்கும் ஞானஸ்நானம் தேவை. அன்னை கன்னிமரிக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. எல்லோருக்கும் ஞானஸ்நானம் தேவை. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. யாரெல்லாம் ஜென்ம பாவத்தோடு பிறந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் தேவை ஒழிய ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அந்த இயேசுவுக்கும் மாதாவுக்கும் ஞானஸ்நானம் தேவையில்லை. இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கின்றது. 9வது பத்தினாளர் பாப்பனவராக இருக்கின்ற நேரத்திலே அப்போது 9வது பத்தினாளர் விரண்டாவில் அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஃபுல் டென்ஷன். என திருச்சபையை அறிவிப்பதற்கு முன்பதாகவே டான்ஸ் கார்ட்ஸ், அதுக்கு முன்னால கான்ட்ரோவரி அப்படிங்கிறவங்க மாதா அமல உற்பத்தி ஒரு புக் வெளியிட்டார். திருச்சபை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னால, சொல்றதுக்கு முன்னாலே அன்னை கன்னிமரி அமல உறுப்பினர் புத்தகத்தை வெளியிட்டார்.
Is against the church. திருச்சபை சொல்றதுக்கு முன்னாலே அப்ப இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது என்றால் மக்களிடம் இருந்துதான் வந்தது. மண்டை போட்டு புழங்கிட்டு கிடக்கார முப்பதாவது பத்தினால ஒரு தடவை வேண்டால அப்படின்னு நடந்திருந்தால் நம்பூதிரி அப்படிங்கிற ஒரு கருதினார் சொல்றாரு. அந்த இதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க, மாதா அம்மளவு தொகை என்று அறிவிக்க அப்படின்னா உடனே ஜோம் பண்ணிட்டு 1854 இந்த கனிமரி அமலவு தொகை இம்மாக்குலேட் கன்செப்ஷன். இம்மாக்குலேட் என்றால் பாவம் இல்லாதவர்கள், கன்செப்ஷன் என்றால் கருவானவர்கள். அன்னை கனிமரி அந்த அவளுடைய வயிற்றிலே கருவாகும் போது எந்த பாவம் இல்லாமல் அவர் பிறந்திருக்கிறார்கள். இது கடவுளுடைய தனிப்பட்ட ஒரு வரம். ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் டு our blessed mother. உடனே எப்படி இருக்கிற நேரத்தில் அதுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த பிரச்சனையாக இருந்த நேரத்தில் யாரா நீ எப்படி பிரச்சனையாக இருக்கிறீங்க, எதுக்கு அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இயேசு அப்படி இந்த பிரச்சனை இருந்தபோது இயேசு வந்து அதை புட்டியதுக்குள்ள எனக்கு சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி மாதவே இதை கற்றுட்டாங்க. இதுக்கு நீங்க புறப்பட்டு கிடைக்கீங்க அப்படின்னு சொல்லி சிறுமிக்கு 18 தொடக்கத்திலே சொன்னது போல பிரான்ஸ் நாட்டில் 18 முறை காட்சி கொடுத்து நாமே நம்மளது தொகை என்று சொல்லலாம். மாதா உண்மையை வெளிப்படுத்தினார்கள், மாதா உண்மையை உறுதிப்படுத்தினார்கள், மாதா உண்மையை சொல்லிக் கொடுத்தார்கள். இது வேதாந்தத்தில் கிடையாது. அதனால புராட்டஸ்டன்ட் சகோதரர்கள் அது எப்படி இது எப்படி இது எப்படி இது எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காட்சியை பார்த்தா வெள்ளத்தை செஞ்சு சொல்லுவேடா உங்கடா யாங்கிட்ட மாதா சொன்னான், நானே அவங்கள ஒரு புயல் மாதா என்கிட்ட செய்தி சொன்னாங்க, எனக்கு செய்தி சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க. அந்த திருவிழாவை தான் உலகத்தை வச்சு வழியாக கொண்டாடுகிறது. எனவே இது வாசிக்கப்பட்ட அவர்களாவது இயேசு பார்த்த மதம் பார்க்கல, இயேசு மட்டும் அந்த பெண்களை பார்த்திருக்கிறார். உண்மை தாங்கிய வயிறும் எவ்வாறு கோரிக்கைகள் பேர் பெற்றேன். எனவே நாமும் மாதாவை பார்க்கல, இயேசு பார்க்கல. அதனாலே நாம் விசுவசிக்கணும். மரத்தில் 16 அதிகாரத்தில் சொல்லுவார்கள் மனசாரி மன்னிக்கவும். அருளுக்குடைய நச்சரியும் 20 அதிகாரத்தில் சொல்லுவார் 30 வசனத்திலே அம்மா என்னை கண்டதாக விசுவாசிக்கிறேன், காணாமலே விசுவாசிப்பவர்கள் தீர்க்கட்டும். எனவே அந்த ஒரு திருவிழாவை பிரான்ஸ் நாட்டில் நடந்த அந்த காட்சி திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே வேதாந்தத்தில் வாசல் போல அந்த பெண்மணி எவ்வாறு அந்த கன்னிமரை மரப்பூத்தினாலோ அதே மரப்பூத்துவோம், அவளது ஆசிரியை பெறுவோம், அவளுக்கு நன்றி செலுத்துவோம், அவளுடைய ஆசிரியை பெறுவோம். ஆண்டவர் தமிழ்நாடுமே கடைக்க நோக்கினார், ஈரங்கில் வளம் மிக்கவர் எனக்காக செயல்பட புரிந்தார். அல்லேலூயா. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றனர்.
தம் அடியவரை கையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே என் மேல் பரம்பரவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் கன்று கொண்டிரக்கமாகும் என் மேல் பரம்பரவுளை நினைக்கின்றது. கருத்தின் வல்லமை கொண்டையவர் செருக்கற்றோரை சிதறடித்தார். கருத்தின் வல்லமை கொண்டேயவர் செருக்குத்தோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்றுவிட வலியவர் அரியணை நின்று விட தாழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார் என் மேல் பரம்பரவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமீண்டு செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீண்டு செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் என் மேல் பரம்பரவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். திருமகன் ஆவியரும் ஆண்டவர் தாழ்வில் இந்த தமாடிமே கடைக்கு நோக்கினான். ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அருள் செயல்பட புரிந்தார். அல்லேலூயா. தம் மகனுக்கு தாயாக மரியாதை தேர்ந்தெடுத்து எல்லாம் இல்ல தலைவர்களுக்கு அவரை விரும்பினார். தம்பியாவே அவரை புகழ்ந்து இன்றைக்கு வந்தார். நீங்கள் பாட வேண்டிய பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தின் இருந்த இறை ஞானத்தை பின்பற்றுகிற
சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, லூர்து அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் நோயுற்றாரின் நலனால் விளங்குவது போல எங்கள் நாட்டிலும் குடும்பங்களிலும் அமைதி நிலவவும் வன்முறைகள் ஒழியவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பாவிகளின் அடைக்கலமே லூர்து அன்னை பிரதத்தை சிறுமிக்கு காட்சியளித்து தவ முயற்சிகள் செய்ய பணித்தது போல உலகில் வலித்தவரையோர் நம்பிக்கையற்றோர் மற்றும் பிற மதத்தினரையும் உமது பிள்ளைகளாக ஏற்று அனைவரும் மனம் திரும்பி உமது அரசில் இணைய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, என் குடும்பங்களில் உள்ள சிறு குழந்தைகள் வாலிபர்கள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று உம் அன்பு பிள்ளைகளாக வாழ உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, லூர்து ஊரில் உம் அன்னையின் வழியாக அற்புதங்கள் புரிவது போல எங்கள் குடும்பங்களிலும் அற்புதங்கள் புரிந்து எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணமாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கற்பனைக்காக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
முடிவில் வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரை நன்மைக்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் பாருமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரை நன்மைக்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் பாருமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரை நன்மைக்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் பாருமே. வல்லமையைத்தாரும் என் மனதை தேற்றும் குணமளிக்கும் இயேசுவே. வல்லமை தாரும் என் மனதை தேற்றும் குணமளிக்கும் இயேசுவே. வல்லமை தாரும் என் மனதை தேற்றும் குணமளிக்கும் இயேசுவே. கருவினில் என் வாழ்வை குறித்தவரே, கண்மணி போல் என்னை காத்திடுவீர். கரங்களில் என் பெயரை பொறித்தவரே, கருணை என் மீது காட்டிடுவீர். வல்லமையைத்தாரும் என் மனதை தேற்றும் குணமளிக்கும்
உமது திருவுடத்திற்கும் ஆகியவற்றின் மறைபொருளை விளங்கும் நாங்கள் உண்மை பின்பலனை இடைப்படாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென்.
இருந்து எங்களை விடுவித்தரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க.